முருகா அப்படின்ற நாமத்தை பத்தி ரொம்ப அழகா சொல்ற. மூ ரூ கா இதானே முருகனுடைய பேரு. இதுல மூ அப்படின்றது முகுந்தனாகிய திருமாலை குறிக்கும். ரூ அப்படின்றது ருத்ரனாகிய சிவபெருமானை குறிக்கும். கா என்பது பிரம்மனை குறிக்கும். இப்ப முருகான்னு சொன்னா முருகனை கும்பிடுறோம். அதுல திருமால் வந்தாச்சு, சிவன் வந்தாச்சு, பிரம்மன் வந்தாச்சு. திருமால் தன்னுடைய உடம்புல மார்புல லட்சுமியை வச்சிருக்கிறார். சிவபெருமான் உடம்புல பாதிய பார்வதிக்கு கொடுத்திருக்கிறார். பிரம்மன் நாக்குல சரஸ்வதியை வச்சிருக்கிறார். அப்ப முருகான்னு சொன்னீங்கன்னா முருகனையும் கும்பிடுறீங்க, மும்மூர்த்திகளையும் கும்பிடுறீங்க, அவர்களின் தேவியர்களையும் சேர்த்து கும்பிடுறீங்க. அப்ப முருகானா அது ஒரு பேர் கிடையாதுடா, எல்லா சாமியும் சேர்த்து நீ கும்பிடுற அப்படின்றதுனாலதான் முருகா என்னும் நாமங்கள் அருணகிரியார். முருகா முருகன்ட்டே சொன்னார், முருகா நான் யாருக்கும் அஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறேனே, எனக்கு அஞ்சாத நிலைமை எப்ப தருவ? யாருக்கும் பயப்படலனாலும் கடைசியில ஒருத்தன் வருவான் எரும மாட்டு மேல், அவனை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குது என்ன சொன்னார். 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சேல் எனவேல் தோன்றும். யாருக்கு நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் 2 காலும் தோன்றும். முருகா என்று ஓதுவார். நீ முருகான்னு ஒரு தரம் உண்மையா சொல்லு, அவன் உன் முன்னாடி வந்து நிப்பான். முருகனே வர்ற அளவுக்கு நாங்க என்னங்க அவ்வளோங்க புண்ணியம் பண்ணி இருக்கிறோம் அப்படின்னா, அதுக்காக அருணகிரிநாத சுவாமி நமக்கு சொல்றார், கவலையே படாத, அவனுடைய வேல் இருக்கிறது, அவனுடைய மயில் இருக்கிறது, அது உன்னை பாதுகாக்கும். முருகா முருகா முருகா.